கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நிகழ்ச்சி கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. வேதாகமம் சொல்லுகிறது கடவுளுடைய வார்த்தை. எபிரேயர் 4 அதிகாரம் 12 சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளதா இருக்கிறது. எந்த கருக்குள்ள பட்டயத்தை பார்க்கிலும் அது மிகவும் கூர்மை உள்ளதா இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, கடவுளுடைய வார்த்தையை போன்ற உயர்ந்ததான எந்த காரியமும் கிடையாது. வேதாகமம் சொல்லுகிறது, யோவான் 1 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆகினால் நாங்கள் காணுகிறோம் அந்த வார்த்தை மாமிசமாகி நம் மத்தியில கிருபையாய் அந்த தேவன் கிரிகை செய்தார் என்று. அப்ப நாங்கள் காணுகிறோம் அந்த வசனங்களிலிருந்து பார்க்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை யாரை குறித்து சொல்லப்படுகிறது? வார்த்தை என்றால் இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த கடைசி காலத்துல எங்களுடைய வாழ்க்கையில கடவுளுடைய வார்த்தைக்கு நாங்க முதலிடத்தை கொடுக்கணும். வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தையை நம்ம வாழ்க்கையில வார்த்தை என்கிறதான அஸ்திவாரத்தின் மீது எங்களுடைய வாழ்க்கையை கட்டும் பொழுது அந்த வாழ்க்கை ஒரு அருமையான அற்புதமான வாழ்க்கையா இருக்கும். இயேசு அநேக இடத்திலே போன பொழுது அவர் வசனத்தை எடுத்து ஜனங்களுக்கு போதித்த பொழுது அநேக மக்கள் இரவு பகல் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டார்கள். ஆகினால இயேசு ஒரு நாள் அந்த மாத்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு போகும் பொழுது கூட மரியாள் கடவுளுடைய வார்த்தையை உட்கார்ந்து கற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு அதை வரவேற்றார். இயேசு அதை ஏற்றுக்கொண்டார். இயேசு அதுக்கு புகழ்ச்சியை கொடுத்தார். என்னவென்றால் அந்த வசனத்தை கேட்கும் பொழுது மரியாள் கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து கேட்கும் பொழுது இயேசு அதை கனப்படுத்தினார். ஆகினால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வேதத்தில் இருக்கிறதான சத்தியங்களுடைய வெளிச்சங்களை வெளிப்பாடுகளை பரிசுத்தாவினுடைய உதவியோடு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவரே, நீங்க தாமே எல்லா சகல சத்தியத்தையும் எனக்கு கற்றுக் கொடுங்க. வசனத்தை படிக்கும் பொழுது, வேதாகமத்தை படிக்கும் பொழுது, ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகினால என்னுடைய பிரியமானவர்களே, இந்த காலங்களிலே நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசிக்கொண்டு வருகிற இந்த காரியத்திலே ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சத்தியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்றால் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்னது என்பதை குறித்து. இன்னைக்கு உலகத்துல நாங்க பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவ மக்கள் மத்தியில நாங்க பார்க்கும் பொழுது அநேகர் தேவனுடைய சித்தம் என்னது என்பதை குறித்து தானே ஒரு விராவிரியான வெளிச்சம் இல்லாததுனால ஏதோ ஒரு இருளிலே அகப்பட்ட மக்களை போல அங்கங்கு விழுந்து வாழ்க்கையில துன்பங்களும் துல்லைகளும் வேதனைகளும் கண்ணீரோடு கூட அநேக ஜனங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு தேவனுடைய சித்தத்தை குறித்து இருக்கிறதான சரியான ஒரு படம், சரியான ஒரு வெளிச்சம் அவர்களுக்கு இல்லாததுனால பாதி பேர் நினைக்கிறாங்க கடவுள் நம்மை ஒருவேளை ஆசீர்வதிக்கிறார், இன்னொரு வேளை அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் தேவன் எடுத்து விடுகிறார். நம்ம நல்லா இருக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்ம தப்பான வழியில போயிட்டா பாருங்க ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்து விடுறாரு. ஆண்டவர் ஒருவேளை கொடுப்பாரு, இன்னொரு நேரத்துல அவர் எடுப்பாரு. இப்படியெல்லாம் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில வித்தியாசமான எண்ணங்கள் பரவி கிடக்குது. ஆனா நம்ம வேதத்தை ஒழுங்கா நாங்க படிப்போமா இருந்தா ஆண்டவர் ஒரு பொழுதும் கொடுத்த எதையுமே எடுக்கிறவர் கிடையாது. ரோமரிலே ஆண்டவர் வசனத்துல சொல்லியிருக்கிறாரு, அவருடைய கிருபைகள், அவருடைய கிருபை வரங்கள் ஒரு பொழுதும் மாறுவது கிடையாது. அவர் எதையாவது கொடுத்தா மனுஷனுக்கு அது தேவன் திருப்பி எடுக்கிறதே கிடையாது. யார் அப்ப எடுக்கிறவன், யார் அழிக்கிறவன், யார் கொள்ளுகிறவன் சொன்னா யோவான் 10 அதிகாரத்துல 10 சொல்லப்படுகிறது, பிசாசு தான் கொடுத்ததை, தேவன் கொடுத்தது எல்லாத்தையும் எடுக்கிறவன், அழிக்கிறவன், இல்லாமல் ஆக்கிறவன், எல்லா காரியங்களையும் ஒண்ணுமில்லாமல் ஆக்குறவன் யாருன்னு சொன்னா பிசாசு தான் ஒண்ணுமில்லாம ஆக்குறவன். ஆனா இந்த கிறிஸ்தவ உலகத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா தேவன் கொடுக்கிறவரு, அதே மாதிரி தேவன் மறுபடியும் எல்லாவற்றையும் எடுத்துடுவார். இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள் மக்கள் மத்தியில இருக்கிறதுனால இந்த தேவ சித்தத்தை குறித்து இருக்கிறதான எண்ணங்கள் கூட இப்படி தவறான எண்ணங்கள் இருக்கும் பொழுது வாழ்க்கையில முன்னேற்றம் வராது. ஏனென்றால் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குமோ அப்படித்தான் எங்களோட வாழ்க்கை இருக்கும். அதான் வேதாகமத்துல நாங்கள் காணுகிறோம். நீதிமொழிகள் 23 அதிகாரத்துல 7 நீதிமொழிகளை எழுதின சாலமோன் என்கிறதான அந்த புத்திமான் ஞானி என்ன சொல்லுகிறாரு? அவர் சொல்றாரு, மனுஷனுடைய உதயத்தின் யோசனை எப்படியோ அவன் அப்படியே தான் இருக்க போறான். ஏன்னா அவனுடைய எண்ணம் அப்படி. கர்த்தர் தான் நல்லது கொடுப்பாரு, அதே மாதிரி கர்த்தர் தீமையும் கொடுப்பாருன்னு சொல்லி அவன் எண்ணனானா இருந்தா அவனுடைய எண்ணத்தின் படிதான் ஆகும். ஆகியனால நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும், இன்னைக்கு ஜனங்கள் மத்தியில கடவுளுடைய சித்தம் என்னது, பிசாசுடைய நோக்கங்கள் என்னது, பிசாசு எப்படி பண்றான், தேவன் எப்படி பண்றான்னு சொல்றதான வெளிச்சம் இல்லாம அநேக கிறிஸ்தவ மக்கள் மத்தியில இன்னைக்கு கண்ணீரோடும் வேதனையோடும் மக்கள் வாழ்கிறார்கள். ஆகினால்தான் இந்த காரியத்தை நாங்கள் சொல்லுகிறோம். ஆகினால் எனக்கு பிரியமானவர்களே, கடவுளுடைய சித்தம் நம்மை குறித்து நம்ம விராவரியம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றா
நன்மை தான் தேவனுடைய சித்தம். ஏன்னாதான் வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் இந்த பூமியை படைத்த பொழுது இருளாய் இருந்த பூமியை பார்த்து தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அந்த வெளிச்சத்தை பார்த்து தேவன் சொன்னார் நல்லது என்று. ஏன்னா நல்லது என்று சொன்னா யாருக்கு அது நல்லது? தேவனுக்கு நல்லது உண்டு, அது உண்மை. ஆனா அவர் படைக்க போற மனுஷன் அடுத்த 6வது நாள் வரும் பொழுது கடவுள் மனுஷனை படைக்க போகிறார். அப்ப அந்த வெளிச்சத்தை யாருக்காக தேவன் படைத்தாருன்னு சொன்னா, தேவன் ஏற்கனவே வெளிச்சமா தான் இருக்காரு. அவருக்கு வெளிச்சம் வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனா மனுஷனுக்கு வெளிச்சம் தேவை. தேவனுடைய சித்தம் என்ன? மனுஷன் இருளில் இருக்கக்கூடாது. மனுஷன் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். மனுஷன் ஒரு வெளிச்ச வீடா இருக்கணும். வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, தேவன் நம்மை மலை மேல் உள்ள ஒரு பட்டணமா இந்த பூமியில வச்சிருக்கிறார். பாருங்க, வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்க உலகத்துக்கு உப்பு ஆகியிருக்கிறீர்கள், நீங்கள் மலையில் மேல் இருக்கிற பட்டணத்தை போல இருக்கிறீங்க. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறதுனா, கடவுள் வெளிச்சத்தை கண்டபொழுது அது நல்லது என்று சொன்னார். பாருங்க, செடி கொலை மரங்கள் எல்லாம் படைக்கிறார். யாருக்காக இதெல்லாம் படைக்கிறாரு? தேவனுக்கு இதெல்லாம் தேவையா? தேவனுக்கு பசி வந்தா இதுல இருந்து சாப்பிடுறதுக்கா? ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவு செடி கொலைகள் மரங்கள் இவை எல்லாவற்றையும் தேவன் படைத்தது யாருக்காக என்றா, மனுஷனுக்காக. ஏன்னா தேவனுடைய சித்தம் மனுஷன் நல்லா வாழணும், மனுஷன் ஐஸ்வர்யமா இருக்கணும், மனுஷன் நல்லா இருக்கணும். பாருங்க, தேவன் என்ன செய்கிறார்? ஆயிரக்கணக்கான மரங்களை படைக்கிறார். படைத்து தேவன் அதுக்கு பின்பதாக என்ன சொல்கிறார்? நல்லதென்று காணுகிறார். தேவன் எப்பொழுதுமே அவர் படைத்த எதையுமே தீமைன்னு சொல்லல. படைத்த எல்லாமே நல்லதுன்னு கண்டார். நல்ல மரங்களை படைத்த பொழுது நல்லதென்று கண்டார். நல்ல மீன்களை படைத்த பொழுது நல்லதென்று கண்டார். நல்ல வானங்களை படைத்த பொழுது நல்லதென்று கண்டார். நல்ல எல்லாத்தையுமே தேவன் என்ன செய்றாரு? நல்லதென்று கண்டார். மரங்கொடிகள் மட்டுமல்ல, தேவன் தங்கம் விளைகிறதான நதிகளை தேவன் உருவாக்கினார். தங்கம் விளையுது. ஏதேன் தோட்டத்துல தங்கம் வருகிறது. அப்ப பாருங்க, தேவனுடைய சித்தம் என்னன்னா, கடவுளுடைய விருப்பம் என்ன? மனுஷன் தங்க விளையிற தேசத்துல வாழணும். பாருங்க, இது எங்க இந்த ஏதேன் தோட்டத்தை கடவுள் வைத்தார்னா, உலகத்துலதான் தேவன் வைத்தார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, உலகத்துல ஒண்ணுமே இல்லாம தரித்திரியமா வாழ்ந்து, உலகத்துல கஷ்டம் துன்பங்கள் கண்ணீரோடு இருந்து பரலோகத்துல போயிட்டு இன்பமா இருந்தா போதும்னு பாரு. எனக்கு பிரியமானவர்களே, கடவுள் இந்த பூமியில தான் முதலாவது மனுஷனுக்கு நல்வாழ்வு கொடுத்தார். பூமியில தான் தேவன் ஆசீர்வாதமான வாழ்க்கையை பூமியில தான் கடவுள் வைத்தார். பாருங்க, ஏதேன் தோட்டம் பரலோகத்தை அடையாளமா ஆக்குனா கூட ஏதேன் தோட்டத்தை கடவுள் பூமிக்கு தான் வச்சாரு. ஏன்னா பூமியில மனுஷன் நல்லா இருக்கணும். பாருங்க, இந்த கிறிஸ்தவத்துல எப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்டுட்டோமா, செத்தா மோட்சம் போயிடுவோம், செத்தா பரலோகம் போயிடுவோம், அங்க போயிட்டு நம்ம எப்படினாலும் இருந்துக்கலாம். இங்க இருக்க வரைக்கும் நம்ம இதுதான் வாழ்க்கை, இந்த தொல்லை தான், இந்த துக்கம் தான், இந்த கஷ்டம் தான், இந்த வேதனை தான், இப்படித்தான் வாழணும்னு சொல்றதுதான் அநேகர் நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டோட சித்தம் அது கிடையாது. அதுதான் நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டோட சித்தம் பாருங்க, ஏதேன் தோட்டத்துல இருந்தே கடவுளோட சித்தத்தை நமக்கு அறியலாம். எப்படி அறியலன்னா, ஏதேன் தோட்டத்துல கடவுள் எந்த நோயையும் வைக்கல, எந்த துன்பத்தையும் வைக்கல, எந்த துயரத்தையும் வைக்கல, எந்த வியாதிகளை, எந்த விதமான தரித்திரியங்களையும் தேவன் வைக்கல. உலகத்தில் இருக்க ஒரு பிரசித்தி பெற்ற தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பேர் போல் யங்கிச்சோ என்று. அவர் ஒரு முறை கொரியா தேசத்துல சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அடிக்கடி அங்க போயிட்டு அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது, அவர் ஆரம்ப காலத்தை சொல்லும் பொழுது ஜனங்களிடத்துல போய் சொல்லுவாராம், நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீ நரகத்துக்கு போய் விடுவாய், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நரகத்துக்கு போவாய், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நரகத்துக்கு போவாய். இதையே சொல்லி இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறேன்னு சொல்லி இதையே சொல்லிக்கிட்டே இருப்பாராம். ஒரு நாள் ஒரு பெண் கேட்டாலா, ஐயா நீங்க நான் சொல்றீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாட்டி நரகத்துக்கு போவீங்கன்னு, எனக்கு சொல்லுங்க நரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்ப இவர் சொன்னாரா, நரகம் ஒரு துன்ப நிறைந்த இடம், துயர நிறைந்த இடம், வேதனை நிறைந்த இடம், பசி பட்டினி இருக்கிற இடம் தான் நரகம் அப்படின்னு சொன்னாராம். அப்ப அவங்க சொன்னாங்களா, ஐயா நாங்க அங்க ஒன்றும் போக வேண்டிய அவசியமே கிடையாது, இப்பயே நரகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த தேசம் அவ்வளவு பஞ்சம். அந்த தேசத்துல சாதாரணமா ஒரு மனுஷன், இந்த பூமியில ஒரு மனுஷன் வாழ்றோம் 3 நேரம் சாப்பிடுவான், அதான் சாதாரணமான விதி. ஆனா அந்த கொரியா நாட்டுல பசி நிமித்தமாக 3 நேரம் இல்ல, 1 நேரம் கூட அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்லை. 1 நேரம் கூட சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம பசியிலும் பட்டினியிலும் அந்த ஜனங்க வாழ்ந்திருக்காங்க. அப்ப எனக்கு பிரியமானவங்களே, அவங்களுக்கு போயிட்டு நரகத்துக்கு போவீங்கன்னு சொல்லக்குள்ள அவங்க சொன்னாங்களா, நரகத்துக்கு போக வேண்டியது கிடையாது, நாங்க இப்பயே நரகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பாருங்க, அதுக்கு பிறகு இந்த தேவ மனுஷன் போயிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், ஆண்டவரே பெரிய ஒரு பிரச்சனை இந்த தேசத்துல, எல்லா வீட்டுலயும் சாப்பாடு இல்லாத பஞ்சம், உடுப்பு இல்லாத பஞ்சம், ஒரு நல்ல வீடு வாசம் இல்ல, ஒரு நல்ல மழை வந்தா தண்ட வாழ்க்கையை கூட காப்பாத்தி கொள்றதுக்கு ஒரு நல்ல கூரை உள்ள ஒரு வீடு இல்ல, எல்லாரும் வீதிகளிலும்
கொரியான்னு சொன்னா அநேக நெரிசலியான வீடுகளை கட்டிக்கிட்டு கஷ்டத்திலையும் வறுமையிலும் வியாதியிலும் இல்லாமல் இருக்காங்க. இவர் ஒரு நாள் போயிட்டு அப்போ இவருக்கு யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்களா, பணம் வரக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாது, இந்த பூமியில நல்லா இருந்தோம்னு சொன்னா நம்ம பின்மாற்றமா போயிடுவோம், கடவுளை விட்டு தூரம் போயிடுவோம், அதனால நல்லா இருந்துடக்கூடாது, நல்ல ஐஸ்வர்யம்லாம் கடவுளோட சித்தம் கிடையாது, இந்த மாதிரி இல்லாமையில இருக்கிறதுதான் கடவுளோட சித்தம், பூமியில தரித்திரமா இருந்து பரலோகத்துல போயிட்டு ஐஸ்வர்யமா இருக்கணும்னு சொல்லி யாரோ ஒருத்தர் இவருக்கு சொல்லி கொடுத்துட்டாராம். அப்ப இவர் ஆண்டுகிட்ட கேட்டாராம், ஆண்டவரே அவர் சொன்னது சரியா, இல்ல இந்த ஜனங்க இப்படி தரித்திரத்துல இருக்கிறது சரியா, இல்லாட்டி ஐஸ்வர்யத்துல இருக்கிறது சரியான்னு சொல்லி ஆண்டுகிட்ட கேட்டாராம். முழங்கால் படிட்டு ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணி கேட்டாராம், ஆண்டவரே நீங்க தான் சொல்லணும், எங்க போதகர்கள் எங்களுடைய முப்பிதாக்கள் இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க, நாங்க தரித்திரத்தில் தான் இருந்தா தான் கடவுளுடைய சித்தம்னு, உண்மையிலே தரித்திரத்தில் இருக்குதா உங்க சித்தம், நீங்க எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சாராம். ஆண்டவர் சிந்தனையை அவருடைய உள்ளத்துக்கு வச்சாராம். ஆண்டவர் என்ன சிந்தனையை வச்சாருன்னா, ஆண்டவர் சொன்னாரா, என்னுடைய மகனே, ஏதேன் தோட்டத்தை படைத்த பொழுது நான் எந்த தரித்திரத்தையும் மனுஷனுக்கு வைக்கல, எந்த நோயையும் வைக்கல, எந்த கஷ்டத்தையும் வைக்கல, எந்த துன்பத்தையும் நான் வைக்கல. மனுஷன் இன்பகரமான ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான எல்லா காரியத்திலும் நிரம்பி வலியத்தக்கதான ஒரு வாழ்வில தான் அவனை வச்சேன். என் நோக்கம், என் சித்தம் என் மக்கள் நல்லா இருக்குது. என்னுடைய நோக்கம், என்னுடைய சித்தம் என்னுடைய மக்கள் நாசமா போவதல்ல. என் நோக்கம், என்னுடைய திட்டம், என்னுடைய ஜனங்கள் நல்லா இருக்குது. எனக்கு பிரியமானவர்களே, கடவுளுடைய சித்தத்தை நீங்க அறிய வேண்டும். கடவுளுடைய சித்தம் என்னது உங்களுடைய வாழ்க்கையை குறிச்சு நீங்க நல்லா இருக்கணும். பாருங்க, ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குன்னு சொல்லி தேவன் அழைக்கும் பொழுது ஆபிரகாம் எப்படி வாரான்? ஒண்ணுமே இல்லை, கையில எந்த விதமான ஒரு நன்மையும் இல்லை, ஆசீர்வாதமோ நல்லதோ எந்த செழிப்போ எந்த இதுவுமே இல்லை. ஒரு தடியை எடுத்துக்கிட்டு ஆபிரகாம் வாரான். பாருங்க, கடவுள் என்ன செய்யறாரு? 13ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது, 12ஆம் அதிகாரத்துல ஆரம்பிச்சு 13ஆம் அதிகாரம் முடியும் பொழுது கடவுள் முதலாவது ஆபிரகாமை வாழ்க்கையை ஒரு செல்வ செழிப்பான மனுஷனாய் மாத்துகிறார். ஆபிரகாமைக்கு தேவன் என்ன சொல்லுகிறாரு? ஆபிரகாமை போன்ற ஐஸ்வர்யமான அந்த திசையில இல்லாத அளவுக்கு ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், தங்கங்கள், வேலைக்காரர்கள் சீமானனாய் இருந்தான். பாருங்க, கடவுளுடைய சித்தம். பாருங்க, நாம கூட ஆபிரகாமுடைய வம்சம். ஆபிரகாமை குறிச்சு தேவனுக்கு அப்படி ஒரு சித்தமும் நோக்கமும் இருக்குமா இருந்தா, அதே சித்தம் தான் தேவன் அவருடைய வம்சத்துக்கு இருக்கிறது. வேதாகமம் சொல்லுகிறது, நாங்க இயேசு கிறிஸ்துவ கூட ஆபிரகாமுடைய சந்நிதிக்கு நாங்க வந்து விட்டோம், ஆபிரகாமுடைய குமாரர்களா மாறிவிட்டோம், ஆபிரகாமுடைய பிள்ளைகளா மாறிட்டோம். அப்ப எங்களை குறித்து கூட ஆபிரகாமை குறித்து தேவனுடைய சித்தம் எப்படி இருந்ததோ அதேதான் ஆபிரகாமுடைய வம்சத்தை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதனால வேதாகமம் சொல்வதை நம்ம கேட்கணும், இதை படிக்கணும். இதை படிக்கும் பொழுது நமக்கு ஒண்ணு புரிய வரும். என்ன புரிய வரும்னா, கடவுளுடைய சித்தம் என்னது, ஆண்டவர் என் வாழ்க்கையை குறித்து தேவனுடைய சித்தம் என்னது. வியாதியா இருப்பது தேவனுடைய சித்தமா? இல்ல. ஆரோக்கியமா இருப்பது தேவனுடைய சித்தம். இஸ்ரவேல் ஜனங்க அந்த கானான் தேசத்தை மன்னிச்சுக்கொள்ளுங்க, இஸ்ரவேல் ஜனங்க ஈஜிப்து நாட்டை விட்டு வெளியே வராங்க. வரும் பொழுது பாருங்க, அவங்க செங்கடலை தாண்டி முதலாவது வரும் பொழுது முதலாவது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் தேவன் சொல்லுகிறார், நானே உன் நோய்களை நான் சுகமாக்குற நல்ல பரிகாரி. பாருங்க, கடவுள் நம்மை குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்காரு? அவங்க மத்தியில அவங்களுக்கு ஒரு டாக்டரா ஆண்டவர் இருந்தார். நானே உன் நோய்களை எல்லாம் சுகமாக்குற நல்ல பரிகாரி. பரிகாரினா என்ன? பரிகாரினா வைத்தியர், டாக்டர். நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில தாவீது அதை குறித்து சொல்லும் பொழுது 83ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்லுகிறார், அவர்கள் மத்தியில பலவீனம் உண்டவர்கள், வியாதிப்பட்டவர்கள் ஒருவருமே இருந்தது கிடையாதா? ஏன் அவங்க மத்தியில பலவீனம் உண்டவர்கள், வியாதிப்பட்டவர்கள் ஒருவரும் இருக்கவில்லை? ஏன்? ஒரே ஒரு காரணம், அவர்கள் மத்தியிலே ஒரு வைத்தியர் இருந்தார். அவர்கள் மத்தியில அப்படி நோய்கள் எல்லாம் சுகமாக்குற நல்ல வைத்தியர் அவர்களோடு இருந்தார். எனக்கு பிரியமானவர்களை, இந்த நாளில் நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, கடவுளுடைய சித்தம் வியாதியா இருப்பது அல்ல. ஒருவேளை நீங்க வியாதியா இன்னைக்கு இருக்கலாம், உங்க சரீரத்துல பலவீனங்களோடு நீங்க காணப்படலாம். ஆனா அறிந்து கொள்ளுங்க, பலவீனத்தோடு கூட சரீரம் இருந்ததுக்கு கடவுளுடைய சித்தம் மனுஷன் வியாதியா இருப்பது அல்ல. வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் நம்முடைய நோய்களை எல்லாவற்றிலும் இருந்து எங்களை சுகமாக்குறவர். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நீ எனக்கு ஊழியம் செய்வாயா இருந்தால் நான் உன் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன் எல்லை விட்டு அகற்றுவேன். மலட்டு தன்மை உன்னிடத்துல இருப்பதில்லை. பாருங்க, தேவனுடைய ஜனங்க மலடா இருப்பது கடவுளுடைய சித்தம் கிடையாது. தேவனுடைய ஜனங்க வியாதிப்பட்டு இருப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. இதான் ஆண்டோடைய சித்தம். புரிஞ்சுக்கொள்ளுங்க,
இன்னைக்கு அநேக கிறிஸ்தவத்துல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, வியாதியா இருக்கும் பொழுது கடவுள் சித்தங்க, நமக்கு தெரியும் ஆண்டோட சித்தம் இந்த வியாதியை குறித்து என்ன செய்ய போறாரோ. பாருங்க, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவத்துல எல்லாமே ஒரு குழப்பத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன் குழப்பத்தோடு வாழ்றாங்கன்னா, சத்தியம் அவங்களுக்கு தெரியல, சத்தியத்தில் உள்ள கடவுளுடைய சித்தம் என்னன்னு தெரியல, சத்தியத்தை குறித்து ஒரு வெளிச்சம் கிடையாது. ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுது, ஆண்டோடைய நோக்கம் என்னது, நான் வியாதியா இருப்பது ஆண்டோட சித்தமா இல்ல நான் சுகமா இருப்பது ஆண்டோட சித்தமான்னு சொல்ற அந்த அறிவு, அந்த புத்தி அவர்களுக்கு இல்லாதனால. அதான் வேதாகமம் சொல்றது, ஓசியா 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவின்மையினால் சங்காரமாறாங்க. எந்த அறிவு இல்லாதனால, கடவுளுடைய சித்தம் என்னன்னு சொல்ற அறிவு தெரியல. ஆண்டவர் என்னத்துக்காக என்னை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் என்னத்துக்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் ஏன் இந்த பூமியில என்னை வச்சிருக்கிறார், இந்த பூமியில ரட்சிப்பை ஏன் கொடுத்திருக்கார், ரட்சிப்புனால எங்களுக்கு என்ன கிடைத்தது. பாருங்க, பாதி பேர் என்ன நினைக்கிறாங்க, ரட்சிப்புன்னு சொன்னா நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போகுதுன்னு சொல்லி. ரட்சிப்புன்னு சொன்னா அது மட்டும் கிடையாது. ஆண்டவர் பாவத்துக்கு மன்னிப்பு கொடுத்தவர் மட்டும் கிடையாது. ஆண்டவர் நம்முடைய பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்கும் பொழுதே நம்முடைய வியாதிகளுக்கு சுகத்தை கொடுத்து விட்டார். எனக்கு அநேகர் இது அறியாம இருக்காங்க. பாருங்க, ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு வியாதிஸ்தரை போய் ஜெபம் பண்ணும், வியாதிஸ்தரை சுகமாக்கும் பொழுது முதலாவது சொல்லுகிற, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. பாருங்க, பாவம் மன்னிக்கப்படும் பொழுதே வியாதிக்கு சுகம் கிடைக்குது. இன்னைக்கு அநேகருக்கு இது தெரியல, இதான் இருக்குது, இதான் கடவுள் சித்தன்னு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. பாவம் என்னைக்கு மன்னிக்கப்படுதோ அன்னைக்கு வியாதிக்கு சுகம் கிடைக்குது. வியாதிக்கு சுகம் என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு நல்ல செழிப்பு கிடைக்குது. ஏன்னா ரட்சிப்பு ஒரு காரியம் அல்ல, இயேசு கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் செய்து முடித்தார். இயேசு சொன்ன கடைசி வசனம் என்ன, கல்வாரியிலே அவருடைய உயிரை கொடுக்கும் பொழுது எல்லாமே முடிந்து விட்டது, என்னெல்லாம் முடிக்க வேண்டுமோ எல்லாத்தையும் அவர் சிலுவையில ஒன்னில்லாம எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. வேதாகமம் சொல்லுகிறது, அவர் கெத்செமனே தோட்டத்தில் அவர் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணுகிறார். ரத்தம் வேர்வை துளிகளாய் பூமியில விழுகிறது. என்ன காரணம், அது மனுஷனுடைய மனதில் ஏற்படுகிறதான கட்டுகள், மனதில் ஏற்படுகிற வியாதிகள், மனதில் இருக்கிறதான காயங்கள். அவர் காயமானார், அவருடைய மனம் ஒரு குழப்பம் அடைந்தது, அவருடைய மனதில் தாங்க முடியாத ஒரு வேதனை இருந்தது. இன்னைக்கு கூட அநேக கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் மக்கள் மனவேதனையில கஷ்டப்படுறாங்க. பிள்ளைகளை குறித்து மனவேதனை, திருமணத்தை குறித்து, திருமணத்தில் இருக்கிற விரக்தி நிமித்தமாய் மனவேதனை, புருஷன் கொடுக்கிற வேதனைகள், புருஷனால் வருகிற துன்பங்களினால் மனவேதனைகள், மனைவிக்கு இருக்க முடியவில்லை, ஒரு சில நேரங்களில் மனைவி நிமித்தமாய் கணவனுக்கு இருக்க முடியவில்லை, மன வேதனை, மன அழுத்தங்கள். எனக்கு பிரியமானவர்களே, மன அழுத்தத்தோடு நீங்க வாழ்வதற்கு தேவனுடைய சித்தம் கிடையாது. ஏன் அப்படி நான் சொல்லுகிறேன்னா, உங்களுக்காக ஒருவர் மன அழுத்தம் பட்டார். அவர் கெத்செமனே தோட்டத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது பிதாவே வேதனையோடு கதறினார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய கஷ்டங்கள், எல்லா மனுஷனுடைய பாடுகள், எல்லா மனுஷனுடைய கண்ணீர் வேதனைகளை அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக சிலுவையிலே சுமந்தார். எனக்கு பிரியமானவர்களே, அவருடைய அன்பை உணர்ந்து பாருங்க. அவர் அந்த வேதனை, அந்த துக்கம், அந்த கண்ணீர், அந்த பாடை அவர் கெத்செமனே தோட்டத்திலே படுகிறார். ஏன் அவர் அப்படி படுகிறார், முழங்கால் படியிட்டு அவர் ஜெபம் பண்ணுகிறார். கண்ணீரோடு ஜெபம் பண்ணும் பொழுது மன அழுத்தம் வருகிறது. கல்வாரியில இயேசு அவருடைய சிலுவையின் மரணத்திலே தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். நாங்க மன அழுத்தத்தோடு வாழ்வது தேவனுடைய சித்தம் கிடையாது. இன்னைக்கு அதை புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளை நிமித்தமாகவோ, புருஷனை நிமித்தமாகவோ, வியாபாரத்தை நிமித்தமாகவோ, இன்னைக்கு அநேகருடைய வியாபாரங்களுடைய தோல்விகளை காணும் பொழுது மன அழுத்தத்திலே வாழ்கிறார்கள் மக்கள். ஏன் எனக்கு இப்படி நடந்து விட்டது, ஏன் எனக்கு இப்படி நடந்தது. பாதி பேர் இதை வச்சு சொல்லுவாங்க, இயேசுவே அவ்வளவு பெரிய வேதனைப்பட்டாருங்க, நீங்க என்ன வேதனைப்படுறீங்க, இதெல்லாம் நீங்க சகிச்சுக்கணும். பாருங்க, இதெல்லாம் முட்டாள்தனமான கதைகள். நாங்க புரிஞ்சுக்கணும், அவர் அவ்வளோ பெரிய வேதனையை பட்டது நீங்க படக்கூடாதுன்னு சொல்றதுக்காக. உங்க அப்பா அவ்வளோ பெரிய துக்கத்தை பட்டது, உங்களுடைய அப்பா அவ்வளோ பெரிய மனவேதனை பட்டது நீங்க மனவேதனை படுவதற்காக அல்ல. நீங்க மன ரீதியா ஆரோக்கியமான மனமாய் இருப்பது, மனது ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும். அநேக வியாதிகளுக்கு காரணம் மனதிலே இருக்கிறதான நோய்கள், மன அழுத்தங்கள். அநேக வியாதிகள், பிரஷர் வருவதற்கு காரணம் மன அழுத்தம், சக்கரை வியாதி வருவதற்கு காரணம் மன அழுத்தம். அறிந்து கொள்ளுங்க, அறிக்கையிடுங்க, கடவுளுடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, நீங்க மன அழுத்தத்தை பட்டு விட்டீங்க, எனக்கு மன அழுத்தம் சொந்தம் கிடையாது, மனவேதனை சொந்தம் கிடையாது. கல்வாரியிலே ஆண்டவரே கெத்செமனே தோட்டத்திலே நீங்க மனவேதனை பட்டுட்டீங்க, திரும்ப நான் மனவேதனை படக்கூடாது. இது ஆண்டவரே உங்க சித்தம்.
நீங்களும் வேதனைப்பட்டு நானும் வேதனைப்படுவேன் நான் இருந்தா நீங்க வேதனைப்பட்டதுக்கு பலனே கிடையாது. எனக்கு பிரியமானவர்களே, அவர் வேதனைப்பட்டது நீ வேதனைப்படக்கூடாதுன்னு, அவர் துக்கப்பட்டது நீங்க சந்தோஷமா இருக்குது பாருங்க. அதுதான் சிலுவையில நடந்தது, அதான் கெத்செமனே தோட்டத்தில் நடந்தது. அவரை நிந்திக்கிறார்கள். அதுக்கு பின்பதாக ஏன் நிந்தனை செய்கிறார்கள்? யூதர்களுடைய ராஜாவாமே நீ வெட்கப்படுத்துகிறார்கள். இந்த அகிலத்தை படைத்தவர், வானத்தையும் பூமியை படைத்தவர், அண்ட சராசங்களை படைத்தவர், சூரியன் சந்திரனை படைத்தவரை வைத்து எல்லாரும் வெட்கப்படுத்துறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த உலகத்தை படைத்தவர், படைப்பின் காரகர் வந்து நிற்கிறார். கடலை படைத்தவர், இந்த மனுஷர்களை படைத்தவர், உலகத்தின் படைப்பின் தேவன் வந்து நிற்கிறார். எல்லாரும் அவரை வெட்கப்படுத்துறாங்க. கேட்கிறாங்க, நீரார் யூதரின் ராஜா? எனக்கு பிரியமானவர்களே, அவர் தான் உலகத்தினே ராஜா. ஆனா அவர்கள் கேட்கிறார்கள், நீ யூதர்களுடைய ராஜா? யார் நீ? வெட்கப்படுத்துகிறார்கள். ஒருவர் ஒரு பக்கமாய் ஏளனப்படுத்துகிறார், இன்னொருத்தர் வெட்கப்படுத்துகிறார். பாருங்க, ஏன் தேவன் இந்த உலகத்தை படைத்தவர் மனு ரூபமாய் வந்து ஏன் வெட்கப்படுகிறார்? எனக்கு பிரியமானவர்களே, கடவுளுடைய சித்தம் என்னன்னா, நீங்க வெட்கப்படக்கூடாது, என் பிள்ளை வெட்கப்படக்கூடாது. என்னுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகள் இந்த பூமியில வெட்கப்படக்கூடாது. அதான் அவர் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இந்த நாளில் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இதை அறிக்கையிடணும். ஆண்டவரே, உங்க சித்தம் கத்தாவே, நான் வெட்கப்படுவதில்லை. எனக்கு அநேக பெண்கள் யாரையாவது நம்பி வாழ்க்கையை இழந்த பிறகு வெட்கத்தோடு சமுதாயத்துக்கு வர முடியாமல், வெட்கம் தாங்க முடியாமல் அநேகர் தூக்குல நாண்டு கொண்டு சாகிறார்கள். ஆனா உங்களுக்கு தெரியுமா, அந்த வெட்கத்தை இயேசு அன்றைக்கு சுமந்து விட்டார். அவர் வெட்கப்பட்டார், அவர் நிந்திக்கப்பட்டார், அவமானமாக்கப்பட்டார். நாம என்ன ஆவதுக்காக? நாம அவமானப்படக்கூடாது. அவர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் வேதனையை சுமந்து கொண்டார், துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். ஏன் அவர் துக்கம் ஏற்பட்டது? ஏன் அவர் நிந்தனையை பெற்றார்? ஏன் அவர் அந்த இடத்துல இருந்து வெட்கத்தையும் அவமானத்தை பெற்றது? ஏன்? கடவுளுடைய சித்தம் என்னன்னா, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க மன நிம்மதியா இருக்கணும், உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும், உங்களுடைய வாழ்வு நல்லா இருக்கணும். எனக்கு பிரியமானவர்களே, கடவுள் ஏதேன் தோட்டத்தை படைத்த பொழுது நல்லா இருக்கிறதுன்னு சொன்னதை போல சிலுவையில் அவர் பாடுபடும் பொழுது அவர் என்ன சொன்னாரு? நல்லா இருக்கணும், நான் இந்த பாடுகள் படுவது நீங்க நல்லா இருக்குது. ஆதாம் இந்த உலகத்திலே பாவத்தை கொண்டாந்து மனுஷன வாழ்க்கையை நல்லா இருக்க வாழ்க்கையை கெடுத்துட்டான். பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால பிசாசு நல்வாழ்வு எல்லாம் கெடுத்து போட்டான். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில நின்று என்ன செய்கிறார்? அந்த சிலுவையின் மரணத்துக்கு போகும்பொழுது என்ன செய்கிறார்? அவமானங்கள், நிந்தைகள், வெட்கங்கள், முகம் கொடுக்க முடியாத வேதனைகளுக்கு இயேசு முகம் கொடுக்கிறார். ஏன்? நாங்க நல்லா இருக்கிறதுக்கு, நாங்க நல்வாழ்வு அடைவதுக்கு, நாங்க சந்தோஷம், சமாதானம், நித்திய வாழ்வு அடைவதற்காக இயேசு அவ்வளவு காரியங்களை பெறுகிறார். அதுக்கு பின்பதாக அவரை எடுத்துக்கொண்டு போயிட்டு பிலாத்துக்கு முன்பதாக வைத்து இன்னும் வெட்கப்படுத்துறாங்க. ஏன் வெட்கம்? ஏன் அவருக்கு வெட்கம்? நீங்க வெட்கப்படக்கூடாது. நீங்க வெட்கப்படுவது தேவனுக்கு சித்தம் கிடையாது. நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். பாருங்க, நமக்கு கடவுளுடைய அன்பு உணரப்படணும். இவ்வளோ பெரிய அன்பை இயேசு எனக்காக செய்திருக்கிறார். இவ்வளோ பெரிய அன்பு இந்த பூமியில யாருக்கு செய்ய முடியும்? எந்த மனுஷனுக்கு செய்ய முடியும் இவ்வளவு பெரிய ஒரு அன்பு எனக்காக? எங்க அப்பா கூட எனக்காக மறித்திருப்பாரா? எங்க அம்மா கூட எனக்காக சிலுவையில மறிக்க முடியுமா? எங்க சகோதர சகோதரிகள் கூட இப்படியெல்லாம் வெட்கப்பட முடியுமா? ஆனா ஆண்டவர் உங்களுக்காக வெட்கப்படுறார், ஆண்டவர் உங்களுக்காக துக்கப்படுகிறார், ஆண்டவர் உங்களுக்காக வேதனைப்படுகிறார். நீங்க நல்லா இருக்கணும் அவர் விரும்புறார். எனக்கு பிரியமானவர்களே, கடவுளுடைய சித்தத்தை நீங்க அறியணும். பாருங்க, அதுக்கு பிறகு அவரை கொண்டு போயிட்டு சாட்டையினால 39 சாட்டை அடிகள் அடிக்கிறாங்க. தெரியுமா? அந்த ஒவ்வொரு சாட்டையிலும் அவருடைய சரீரத்திலிருந்து தான் அந்த இறைச்சிகள், அந்த மாமிசம் பிக்கப்பட்டு வீசப்படுகிறது. ஒரு சாட்டை அடிக்கும் பொழுது, ஒரு சாட்டை போய் படும் பொழுது அதில் இருக்கிறதான அந்த மாமிசம் பிக்கப்பட்டு அது அந்த இடம் முழுதும் போகிறது. அடுத்த சாட்டை அதே இடத்துக்கு அடிக்கப்படுகிறது. திரும்பவும் அதில் இருக்கிறதான அந்த மாமிசங்கள் பிக்கப்பட்டு அந்த இடத்துல முழுவதுமா வீசி எறியப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, 39 அடிகளை அடிக்கிறாங்க.
திரும்ப 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 39 அடிகள். எதை சொல்லுகிறது? ஒரு உழவன் பூமியை உழவும் பொழுது அந்த பூமியில் இருக்கிறதான அந்த மண் பேந்து வெளியே வருவதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை மனுஷர்கள் உடைக்கிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள். ஏன் அவருடைய சரீரம் அவ்வளவு வேதனைப்படுகிறது? ஏன் அவருடைய சரீரம் அவ்வளவு கஷ்டப்படுகிறது? ஏன்? ஒரே ஒரு காரியம், நீங்க ஆரோக்கியமா இருப்பதுக்காக. நீங்க பாருங்க, கிறிஸ்தவ உலகத்துல ஒன்னே ஒண்ணு எடுத்துட்டாங்க. என்னன்னா, நீ ஆண்டவர் அறிஞ்சியனா பாவம் மன்னிக்கப்படும். ஆமா, அவருடைய ரத்தம் அன்னைக்கு அந்த கல்வாரியில் அவரை அடிச்சு நொறுக்கி அவரை நொறுக்கும் பொழுது ரத்தம் வடிஞ்சிச்சு. அந்த ரத்தம் நமக்கு ஒண்ணு பண்ணிட்டு என்ன பண்ணுச்சுன்னா, நமக்குள்ள இருந்த பாவத்தை யாருக்குமே அழிக்க முடியாது. பழைய ஏற்பாடுல இருக்கிற ஆடு மாடுகளை எடுத்து மனுஷனுடைய பாவத்துக்கு ஒரு தற்காலிகமான ஒரு நிவாரணத்தை தான் கொடுத்தது. ஆனா இயேசுவின் ரத்தம் நித்தியமா பாவத்தை முழுவதும் கழுவி சுத்திகரிச்சிட்டு நமக்கு இன்னைக்கு பாவத்துல இருக்கிறதான அடிமைத்தனத்திலிருந்து அந்த ரத்தம் நம்மை விடுதலையாக்கி விட்டது. பாருங்க, இன்னைக்கு நாங்க பாவிகள் இல்லை, அவருடைய ரத்தத்தினால் நாங்க நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். பாருங்க, நம்ம கிறிஸ்தவத்துல எப்படின்னா, அவருடைய ரத்தத்துல இருக்கிற பாவ மன்னிப்பை மட்டும் நம்ம அப்படியே எடுத்துட்டோம். ஆனா அவருடைய ரத்தத்தினால கிடைச்ச பாவ மன்னிப்பு மட்டும் இல்ல, அவருடைய சரீரத்தினால நமக்கு சுகம் கிடைச்சிருக்கு. அவருடைய நிந்தையினால, நிந்திக்கப்பட்டதுனால நமக்கு மகிமையும் கீர்த்தியும் கிடைச்சிருக்கு. அவர் சிலுவையில தரித்திரியமானார். பாருங்க, அதெல்லாம் விட்டுருவாங்க. அவர் ஏன் தரித்திரியமானார்னு சொல்றது விட்டுருவாங்க. அவர் தரித்திரியமானார். அவருடைய ரத்தம் பாவம் மன்னிக்கப்பட்டதை போலவே அவர் தரித்திரியமானார். பாருங்க, ஒரு தரித்திரத்துல காரியம் என்னன்னா, ஒரு தரித்திரியம் சொன்னா குடிக்க தண்ணி கூட இல்லாம இருக்குது. இயேசு சிலுவையில பாருங்க என்ன நடக்குதுன்னா, குடிக்கிறது கூட தண்ணி இல்லாம போயிட்டு, அவர் தாகமா இருக்குன்னு சொல்லப்படுது. என்ன கொடுத்தாங்க? காடி கொடுத்தாங்க. ஒரு நாள் பூரா அவர் சாப்பிட்டு இருக்கல, ஒரு உடை கூட இல்லாத அளவுக்கு அவர் நிர்வாணமா இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்கள், இதெல்லாம் ஏன் நடந்துச்சு? இதனால கடவுளுடைய சித்தம் என்னது? நீங்க நல்லா இருக்குது. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு கடவுளுடைய சித்தம் நீங்க நல்லா இருக்கணும். அதனால யாரு சொல்றதையும் நம்பாதீங்க. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு சொல்றதை நம்புங்க. அவர் என்ன செஞ்சாருன்னா, அவர் சாபமானாரு, நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு நான் ஜெபம் பண்றேன். நல்ல பிதாவை, ஆண்டவராக இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கல்வாரியை காட்டி நம்முடைய அன்பை நினைக்கும் பொழுது எங்களுடைய உள்ளங்கள் உருகிறது. ஆண்டவரே, எவ்வளோ பெரிய அன்பை நீர் காட்டினீர். உடைய மனம் ஆண்டவரே நொறுக்கப்பட்டதுக்கு தாவே எங்கள் மனங்கள் ஆரோக்கியமாய் இருப்பதுக்கு, உடைய சரீரம் பிக்கப்பட்டது ஆண்டவரே எங்களுடைய சரீரம் சுகமாய் இருப்பதுக்கு, நீர் நிந்தையும் அவமானத்தை பற்றி ஆண்டவரே நாங்கள் கீர்த்தியும் மகிமையுமாய் இருக்கிறதுக்கு தாவே, இது எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை நன்மையான செய்தியாய் இருக்கிறது. இதை நம்புகிறோம் ஆண்டவரே. இதுதான் தேவ சித்தம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒரு நல்வாழ்வு அடையட்டும், பெருக்கம், சந்தோஷம், சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.